சார், இதுவரைக்கும் பார்த்தோன்னா திமுகலேருந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டியே அப்படின்னு பேசிட்டு வந்தார். பட் இப்போ என்ன அப்படின்னா, எடப்பாடியார் அவர்களுடைய பிரச்சாரத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாகிறத பார்த்து அந்த பயத்திலையோ என்னவோ திரு மு க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடியாரை டைரக்டாகவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மு க ஸ்டாலின் முன்னிறுத்திய விஷயம் என்ன அப்படின்னா, மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்தான் தனக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பிரச்சாரங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறார். மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 பல வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அதை இந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவில் நிறைவேற்றலை. அதே போல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போக்சோ குற்றங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது. விஜய் ஏதோ பெரிய அளவில் அதிமுகவை அவர் அஃபெக்ட் பண்ணுவார். அதிமுக இதனால் விஜயின் வருகையால் பாதிக்கப்படும், அதிமுக இடத்த விஜய் பிடிக்க போகிறாரு, கேண்டிடேட் கூட போட முடியல அவரால். 234 தொகுதிகளுக்கு வலுவான கேண்டிடேட்ஸை கூட விஜயினால் நிறுத்த முடியல. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். யூ தமிழ் ஊடகப்பு நேயர்களுக்கு வணக்கம். சார், இதுவரைக்கும் பார்த்தோன்னா திமுகலேருந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டியே அப்படின்னு பேசிட்டு வந்தார். பட் இப்போ என்ன அப்படின்னா, எடப்பாடியார் அவர்களுடைய பிரச்சாரத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாகிறத பார்த்து அந்த பயத்திலையோ என்னவோ திரு மு க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடியாரை டைரக்டாகவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இன்னைக்கு தேர்தலில் பெரிய பேசுபொருள் என்ன அப்படின்னா, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தன்னுடைய பிரச்சார யுக்தியை மாற்றியிருக்கிறார். அதாவது கடந்த 5 ஆண்டுகளாக பல தேர்தல்கள், அடுத்தடுத்து வந்த தேர்தல்களிலும் மு க ஸ்டாலின் முன்னிறுத்திய விஷயம் என்ன அப்படின்னா, மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, டெல்லி தான் எங்களுக்கு எதிரி அப்படிங்கிற விஷயத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டே இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்தான் தனக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பிரச்சாரங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறார். மு க ஸ்டாலினுடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு, இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேசுபொருளாக இருக்குது. அதை பற்றி நாம் விவாதிக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 பல வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அதை இந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவில் நிறைவேற்றலை. இந்த அதிருப்தி மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் இருக்குது. குறிப்பாக தலித் மக்களாக இருக்கட்டும், சிறுபான்மை சமூக மக்களாக இருக்கட்டும், பிற இதர மக்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு தரப்புக்கும் ஒரு வாக்குறுதிகளை கொடுத்தார். எதையுமே முழுமையாக நிறைவேற்றலை. அரசு ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், இப்படி பல தரப்பினரும் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தின் மூலம் இதெல்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிய வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, லாக்அப் டெத்ஸு, அதே போல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போக்சோ குற்றங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கிறத நாம் தெரிஞ்சிக்க முடியுது. புள்ளிவிவரங்கள் மூலமாக மிக தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுது. அப்போ ஒட்டுமொத்த அந்த ஆன்டி இன்குபென்சி இதை எதிர்கொள்ள முடியாமல் அவர் தொடர்ந்து என்னென்னா, மோடி எதிர்ப்பு, பெட்ரோல் விலை ஏறினாலும் சரி, கேஸ் விலை ஏறினாலும் சரி, கேஸ் தட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வந்தாலும் அதற்கு காரணம் மோடி தான், அதற்கு காரணம் டெல்லி தான் அப்படின்னு தான் தொடர்ந்து ஸ்டாலின் அரசியல் செஞ்சுட்டு வந்தார். இப்போ ஏன் எடப்பாடி அவர் முன்னிலைப்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இந்த சட்டமன்ற தேர்தல் அந்த பரபரப்பு தொடங்கிய நேரங்கள்லேருந்து பார்க்கும்போது, இந்த தேர்தலில் முன்கூட்டியே எதிர்கொள்வதற்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும் எடப்பாடி பழனிசாமி மிக ரொம்ப பெர்ஃபெக்டாக 100% பெர்ஃபெக்டாக அவர் இந்த எலெக்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டு வராரு. எல்லோருமே தேர்தல் அப்படிங்கிற அந்த தேர்தல் மூடு, எலெக்ஷன் மூடு வர்றதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க தன்னுடைய சுற்றுப்பயணங்களை அவர் தொடங்கி பெரும்பாலான இடங்களுக்கு போய் சேர்ந்துட்டார். கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற தொகுதிகள், அத்தனை தொகுதிகளுக்கும் அவர் என்ன செஞ்சார், ஒரு சுற்றுப்பயணத்தை ஏற்கனவே அவர் தேர்தலுக்கு முன்பே முடிச்சிட்டார். அடுத்ததாக பார்க்கும்போது கூட்டணி பேச்சுவார்த்தைகள், திமுக அணி அதே போல் அதிமுக அணி அப்படின்னு வரும்போது, அதிமுக அணி முன்கூட்டியே கட்சிகளுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கிறதாக இருக்கட்டும், அதே போல் அதிமுகவினுடைய வெற்றியை பாதிக்காத வகையில் அதிமுக எங்கெல்லாம் வலுவாக இருக்கிறார்களோ அந்த தொகுதிகளை தேர்வு செய்யக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அதே போல் கூட்டணி கட்சிகளோடு இணக்கமாக நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே எடப்பாடி பழனிசாமி பெர்ஃபெக்டாக எல்லா காய்களையும் நகர்த்திட்டார். ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே அவர் வந்துட்டார். இன்றைக்கி பிரதான கூட்டணி கட்சின்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனுதாபிகள், ஆதரவாளர்கள் கூட இன்றைக்கி என்ன வீடியோ போடுறாங்க அப்படின்னா, இந்த தேர்தலில் அதிமுக அணியில்
அதிமுக ரொம்ப சேஃப் ஆகிட்டாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இடம் கொடுக்கறத விட அவங்க தன்னுடைய வெற்றியை வந்து தக்க வைப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளும் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து சுட்டி காட்டி கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 176 தொகுதிகளை அதிமுக தனித்து வந்து என்ன செய்கிறாங்க, போட்டிடுறாங்க. மீதி இடங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே போல் கூட்டணி கட்சிகளுடைய பலத்தை அறிந்து இந்த கட்சிக்கு இவ்வளவு சீட்டு தான் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அதிகப்படி இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்ட இடங்களை மக்களை ஏற்றுக்கொள்ளலை, திமுகவினர் ஏற்றுக்கொள்ளலை, திமுக கூட்டணியில் இருப்பவங்க ஏற்றுக்கொள்ளலை. இன்றைக்கி தேமுதிகவுக்கு 10 சீட்டு வழங்கினதை தேமுதிகவை தவிர்த்து யாருமே ஏற்றுக்கொள்ளலை, திமுகவினரே ஏற்றுக்கொள்ள முடியல அவங்களால. ஏன்னா இங்கே மக்களுக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் பார்க்கப்படக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 5 சீட்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து 8 சீட்டு, அவங்க தொடர்ந்து இரட்டை இலக்க கடந்த தேர்தலில் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா ஒரு பக்கம் வந்து திமுக கூட்டணிங்கிறது மிகப்பெரிய சீர்குலைவை நோக்கி போய் கொண்டு இருக்குது. கூட்டணி இப்போ இது காங்கிரஸ் கட்சிக்கு வேட்பாளர்களை இடங்களை கொடுத்துட்டாங்க, வேட்பாளர்களை அறிவிக்க முடியாமல் காங்கிரஸ் கட்சி திணறி கொண்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்படி பல குளறுபடிகள் இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பெர்ஃபெக்டாக என்ன செஞ்சிட்டார், எல்லா விதமான காய்களையும் நகர்த்திட்டார். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேக்டர். விஜய் வந்து ஏதோ பெரிய அளவில் வந்து அதிமுகவை வந்து அவர் அஃபெக்ட் பண்ணுவார், அதிமுக வந்து இதனால் விஜயின் வருகையால் பாதிக்கப்படும், அதிமுக இடத்த வந்து விஜய் பிடிக்க போகிறாரு, இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய அந்த கூட்டணி கணக்கீடுகளாக இருக்கட்டும், கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட விஷயமா இருக்கட்டும், கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண விஷயமா இருக்கட்டும், ரொம்ப மைண்ட்ரூட்டாக அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டுருக்காருங்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக திமுகவின் கூட்டணிகள் போட்டியிடக்கூடிய இடங்களில் நிறைய இடங்களில் வந்து நேரடியாக அதிமுகவே மோதுறாங்க. ஏன்னா எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு குறைந்த வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை அவங்க இழந்தாங்களோ அந்த இடங்கள்லாம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்காமல் அதிமுகவே அங்கே போட்டிடுறாங்க. அப்படி போட்டியிடும்போது அந்த இடங்கள் எளிதாக கிடைக்கும். பல சட்டமன்ற தொகுதிகளை நம்ம வந்து சொல்லலாம். உதாரணத்திற்கு நீங்கள் பழனி, திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரியசாமியினுடைய மகன் செந்தில்குமார் தொடர்ந்து வந்து போட்டியிட்டு கொண்டிருந்தார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக கூட்டணி கட்சியான பிஜேபி வந்து அந்த தொகுதி கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்போ பிஜேபிக்கு அந்த தொகுதியை ஒதுக்குனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. திமுக கூட்டணியில் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த முறை அந்த தொகுதியை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி கட்சி அப்படின்னு வரும்போது ஆப்போசிட் கேண்டிடேட் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஆப்போசிட்டில் அதிமுக நேரடியாக போட்டிடுறாங்க. குறிப்பாக அதிமுகவினுடைய முக்கியமான அந்த உள்ளூர் நிர்வாகிகள் அங்கே வந்து களமிறக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காகவே வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு கூடுதலாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ரொம்ப வந்து உன்னிப்பாக கவனித்து தொகுதியாக எங்கெல்லாம் நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது, ஆனால் கேண்டிடேட் செலெக்ஷன்லையோ அல்லது வேறு சில காரணிகளாலோ அவங்க வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுது அப்படிங்கிறத ரொம்ப பார்த்து அந்தந்த இடங்களில் அதிமுகவின் வேட்பாளர்கள் நேரடியாக போட்டிடுறாங்க. குறிப்பாக கோவை மண்டலம், கொங்கு மண்டலமாக இருந்தாலும் சரி, அதிமுகவினுடைய கோட்டை எப்போவுமே அதை வந்து தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டணி கட்சிகள் பல பேர் பிஜேபியில் ரொம்ப பெரிய அழுத்தம் பண்ணாலும் கூட அங்கே அவர்கள் நிறுத்தப்பட்டால் அது திமுகவிற்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிற சூழல் இருக்கிறதுனால அங்கெல்லாம் அதிமுக தான் நேரடியாக போட்டியிடும் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்க முடியுது. அதேபோல் பல கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, இன்னும் பல தொகுதிகளில் வந்து அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு சில காரணிகளால் பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சு அங்கே வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது விஜய் ஃபேக்டர். இந்த விஜய் ஃபேக்டரில் வந்து அப்போ கேண்டிடேட் செலெக்ஷன்லேயே விஜய் வந்து மிகப்பெரிய அளவு கோட்டை விட்டுருக்கிறார். இப்போ பிற கட்சிகளில் ஆள் கிடைக்காம, அதாவது தன்னுடைய சொந்த கூட்டணி அமையலை, விஜய்க்கு வந்து அவர் எதிர்பார்த்த கூட்டணியும் அமையலை. அப்போ வந்து தனித்து விடப்பட்டிருக்கிறார் விஜய். இன்னொரு பக்கம் கேண்டிடேட் கூட போட முடியல அவரால். 234 தொகுதிகளுக்கு வலுவான கேண்டிடேட்ஸை கூட விஜய்னால் நிறுத்த முடியல. அப்போ என்ன செய்கிறார், பிற கட்சிகளில் வாய்ப்பு கிடைக்காமல் வரக்கூடியவங்களுக்கு அவர் சீட்டு கொடுக்குறார். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா தேர்தலுக்கு முன்பே தெரிஞ்சு போச்சு விஜய் பெரிய தாக்கத்தை செலுத்த போகிறது இல்லை, அவர் வந்து 3வது அணி தான், 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட போகிறார் அப்படிங்கிறத திமுக தலைமை வந்து நன்றாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து எதிரி யார் அப்படிங்கும்போது இப்போ அவர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு, இன்றைக்கி வந்து அதிமுக தான் எதிரி, நமக்கு எதிராக இப்போ ஈக்குவலாக அங்கே களத்தில் நிற்கிறது அதிமுக தான் அப்படிங்கிறத நன்றாக உணர்ந்து கொண்டு இப்போ தன்னுடைய பிரச்சார யுக்தியை ஸ்டாலின் மாற்றியிருக்கிறார். இனி அதிமுகவை டார்கெட் பண்ணால் தான் நாம் வந்து இந்த தேர்தலில் நம்ம வந்து நிற்க முடியும். இப்போ வந்து திரும்ப நம்ம மோடின்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அது அப்படியே அதிமுகவுக்கு சாதகமாக போயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டு இன்றைக்கி ஸ்டாலின் வந்து தனது தேர்தல் பிரச்சார யுக்தியை மாற்றியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடக்கூடிய அந்த கூட்டம் அது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை திமுக வட்டாரங்களில் ஏற்படுத்தியிருக்கு. அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் விஜய் வந்து பெரிய அளவில் ஸ்பாயில் பண்ணிடுவார், அதிமுகவின் வாக்குகள் அவர் வாங்கிடுவார், அதிமுகவினர்லாம் வந்து விஜய், ஏன்னா அவர் எம்ஜிஆர்
இந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா இப்போலாம் தொடர்ந்து அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறதுனால அந்த வாக்குகளை வந்து விஜய் வந்து வாங்கிடுவார், அதனால் அதிமுகவை நம்ம பெருசாக கண்டுக்க தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தருமபுரியில் நேற்று அவர் நடத்தின அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மிக பிரம்மாண்டமான கூட்டம். அதே போல் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய கூட்டம் சேர்றதை பார்க்கும்போது ஏற்கனவே அவருடைய சுற்றுப்பயணத்திலே பெரிய கூட்டம் வந்து திரண்டது. இப்போ இந்த கூட்டங்கள்லையும் மிகப்பெரிய அளவு மக்கள் திரள்கிறார்கள், அதிமுகவினர் மிகப்பெரிய அளவில் கூடுறாங்க. அப்படிங்கும்போது அப்போ ஒரு கிளியரான ஒரு பிக்சருக்கு திமுக வந்துட்டாங்க. இந்த எலெக்ஷன்லையும் எப்படி 60 வருஷமாக நம்ம தொடர்ந்து திமுக அதிமுக அப்படிங்கிற 45 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த தேர்தலையும் அப்படி தான் வரப்போகுது. இதை விஜய் வருவார், இல்லை யாராவது பெரிய தாக்கங்கள் ஏற்படுத்துவாங்க, ஏதாவது மாறும், கால்குலேஷன் மாறும்னு பார்க்கும்போது பெரிய மாற்றம் இல்லை. அதிமுக தான் வந்து பிரதான கட்சியாக களத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத திமுக தலைமை நன்றாக உணர்ந்துட்டாங்க. உணர்ந்து கொண்டு தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது பிரச்சார யுக்தியை எல்லாத்தையுமே வந்து மாற்றியிருக்கிறார். தருமபுரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது முழுமையான புள்ளி விவரங்களை அவர் அடுக்கிறத நாம் வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் வந்து 20,000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதில் வந்து கிட்டத்தட்ட 18,000க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள், தமிழ்நாடு வந்து 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார்கள். கடனை வந்து அடைப்பதற்காக ஒரு நிபுணர் குழுவை வழக்கமாக எல்லா அரசாங்கங்களும் அமைப்பாங்க. கடனை எப்படி குறைக்கலாம், செலவுகளை எப்படி குறைக்கலாம், வருமானத்தை எப்படி கூட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நிபுணர் குழுக்களை, பொருளாதார ஆலோசகர்களை வந்து பணியமர்த்தி ஆலோசனைகளை பெறுவாங்க. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் கூடுதலாக கடன்களை பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஆலோசனை பெறுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் சுட்டி காட்டுறாரு. அதே போல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த ஒரு மாணவிக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் அந்த சார் யார் என்பது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக அந்த சார் பிடிபடுவார் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சுட்டி காட்டுறதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு வந்து மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. அதற்கு மிகப்பெரிய அளவில் மக்களும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. தருமபுரியில் வந்து எடப்பாடி அவர்கள் பேசின பேச்சில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கணும். என்ன அப்படின்னா, தருமபுரி அதிமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் இருக்கும்போதே அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறது எப்படி அப்படின்னு சொன்னால், எடப்பாடி தொடர்ந்து ஒரு டஃப் பேர்கெய்னராக இருக்கிறார். அதிமுகவின் இடத்தை அதிமுக மட்டுமே நிரப்ப முடியும். கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள் வந்து அதிமுகவினுடைய அந்த அணியில் அதிமுகவின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் செயல்படணும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அவர் வலியுறுத்தியிருக்கார். ஏன்னா தருமபுரி அப்படிங்கிறது அவங்க பாமகவை பொறுத்தவரை அவங்க தங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லி கொண்டு வருவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அங்கும் வந்து என்ன செய்கிறாரு, இப்போ பாஜக மட்டும் இல்லை, பாமக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதே போல் கிருஷ்ணசாமி விஷயத்தில் அவர் அப்படி தான் நடந்துக்கிட்டார். அதாவது உங்களுடைய வலிமை என்னவோ அதற்கு ஏற்றாதான் தொகுதிகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக கூட்டணி கட்சிகளுடைய பலம் இவ்வளோ தான், அந்த பலத்துக்கு ஏற்றாற்போர் அவர்களுக்கான உரிய மரியாதை, உரிய இடங்கள் வழங்கப்பட்டது அப்படிங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி உறுதி செஞ்சிருக்கிறார். எனவே கூட்டணி அப்படின்னு வரும்போது எடப்பாடி பழனிசாமி பர்ஃபெக்டாக எல்லா விஷயங்களையும் முடிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு முதல்கட்ட தேர்தல் சுற்றுப்பயணங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இப்போ தேர்தலை ஒட்டிய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி கொண்டு வராரு. அந்த பிரச்சாரங்கள் அவருடைய பேச்சும் மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட ஈர்ப்பை ஏற்படுது. அப்படி இது எல்லா விஷயத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது தான் திமுகவை வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமா சார், தேர்தல் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.